பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் செய்தார். நாமும் அவரை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். மத்தேயு 8:26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம், நாம் அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அந்த இடத்துல மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றும் கடலும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அவரால் செய்ய முடிந்தது நம்மளால் செய்ய முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஏன் முடியாது? அந்த ஆண்டவரைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அவருடைய வாயின் வார்த்தையினால் கட்டுப்படுத்தினார். அதே போல நாமும் நம்முடைய வார்த்தைகளினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். நமக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. நம்மக்கிட்ட விசுவாசமே இல்லாமல் இருக்குது. நம்ம எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அது எப்படி என்னால் முடியும், இந்த மாதிரி அநேகம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர நம்மை அழைத்தவரை விசுவாசிக்க மறந்து விட்டோம். அவர் செய்தார். அதே போலவே நம்மளாலையும் செய்ய முடியும். தண்ணீர் மேலே ஆண்டவர் நடந்து வந்தார், பேதுருவை நடக்க வைத்தார். முடியும்னு சொல்லி இறங்கி வந்தார், ஆண்டவர் நடக்க வைத்தார். அதே போல் நம்மளும் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு எந்த ஒரு காரியத்தினாலும் செய்ய முடியும்னு சொல்லி துணிந்து அவருடைய வார்த்தையை கொண்டு செயல்படுவோமேயானால் அவர் நம்மை கொண்டு கிரியை செய்வார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே அதட்டினார், வார்த்தையை கொண்டு பேசினார். எல்லா இடங்களிலும் நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்களை திறக்கப்படுவதாகன்னு சொன்னார். குருடருடைய கண் திறந்தது. நீ எழுந்து நடன்னு சொன்னார். திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போனான். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி மன்னிப்பு கொடுத்தார். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தருகில் உட்கார்ந்திருந்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். எல்லாமே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் அற்புதங்கள் நடந்தது. நம்மளுடைய வார்த்தைகளும் அற்புதங்களை செய்யும். எப்பொழுது என்றால், நாம் அவரை நமக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகள்னால் எது? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையானது உயிர் பெற்று அநேக அற்புதங்களை செய்யும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தைக்கு உயிர் உண்டு. நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நம்முடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால அது ஆகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அது நடக்கும். என்னால் முடியும்னு சொன்னீங்கன்னா அது உங்களால் முடியும். எனக்கு எப்படி முடியும், அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் நடக்கும். நீங்கள் என்ன காரியத்தை அறிக்கை பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையிலேயே நடந்த நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு மனிதர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா, என்னால் எழுந்துட முடியும், நான் சரியாயிருவேன்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதையே அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக குணமடைய வாய்ப்பு உண்டு. அதே போல் ஒரு சாதாரண காய்ச்சல் வந்த மனுஷனுக்கு, அவ்வளோதான், உனக்கு காப்பாற்றவே பட முடியாத ஒரு நோய் இது அப்படிங்கிற வார்த்தையை அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், அந்த நோய் அவனை கொள்ளாது. அந்த வார்த்தைகளே அவனை என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். அதே போல் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன் பெற்று மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறதாய், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவரை போலவே நாமும் வார்த்தைகளினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வேதத்தை வாசித்து வார்த்தைகளை உட்கொண்டு ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.